எம்மா, நல்லா இருந்துச்சா? தம்பியும் கௌசியும் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? அம்மா, நல்லா இருந்துச்சாவா? பார்த்துக்கிட்டாங்களாவா? அம்மா, என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? அம்மா, அந்த மாதிரி கல்யாணம் நான் பார்த்ததே இல்லைம்மா. சூப்பராக இருந்துச்சுமா. ஒரு நாள் கூட இந்த மாதிரி கல்யாணம் நான் பார்த்ததே இல்லை பார்த்துக்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அம்மா, சாப்பாடெல்லாம் நம்ம ஊர் கல்யாணத்துலலாம் பந்தியில் தானே போடுவாங்க இலையை வச்சு. அங்கே அப்படியெல்லாம் கிடையாதுமா. அப்படி கிடையாதா? அப்புறம் எப்படிம்மா? அப்படியெல்லாம் போடவே மாட்டுறாங்க. நாமளா ஒரு தட்டை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ வெரைட்டியாக இருக்குமா. நல்லா புதுசு புதுசாக சாப்பாடு இருக்குது. எவ்வளோ வேணுமோ நம்மளா எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. எனக்கு அரவிந்த் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அதெல்லாம் என்னமோ புதுசு புதுசாக இருக்குது. புதுசு புதுசா இருந்துச்சா? ஆமாம்மா, சாப்பிட சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கதே இல்லை நான். நம்ம வீட்டு பருப்பு குழம்பு, புளி குழம்பு, ரசத்தை தவிர நம்ம என்னத்தை சாப்பிட்ருக்கோம்? என்னைக்காவது கறி குழம்பு சாப்பிடுவோம் ஒரே மாதிரி. ஆனால் அங்கே அப்படி கிடையாதும்மா. எம்மா, புதுசு புதுசாக செய்கிறாவ. தோசையிலே அவ்வளோ வெரைட்டி தோசை, இட்லியிலே அவ்வளோ இதும்மா. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பாடெல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும்மா. இந்த மாதிரி இல்லாமல் கல்யாணத்தில் போடுவாவ. இப்பெல்லாம் அப்படிதானம்மா எல்லாரும் பண்றாங்க. ஆமாம்மா, பார்க்கவே அது அதிசயமா ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே. கல்யாணம்லாம் அப்படிதான் இருக்கணும். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆ, அரவிந்தும் கௌசியும் உன்னை விட்டுட்டு எங்கிட்டு போகலல்ல? இல்லவே இல்லைம்மா. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாலும் போகவே இல்லைம்மா. கௌசி என் கூடயே தான் இருந்தா தெரியுமா. ச்சே, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளைம்மா. இவெல்லாம் இப்படி இருப்பான்னு நினச்சே பார்க்கல. முதல் நாள் பார்த்தப்போ நம்ம தம்பி வாழ்க்கை அவ்வளோதான். ச்சே, இந்த பிள்ளை வந்துருச்சே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த பிள்ளை எல்லாத்தையும் மறைச்சி பார்த்தியாம்மா, எவ்வளோ இதாக இருக்குது நம்ம குடும்பத்துக்கு. நல்ல பிள்ளைம்மா கௌசி. ஆமாம்மா, நம்ம அரவிந்தே நல்ல பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் இஷ்டப்படியே நல்லா இருக்கட்டும்னு நினச்சோம். அதே மாதிரி பிள்ளையும் நல்லபடியாக அமைஞ்சிச்சு. அவன் மனசுக்கு நல்லா இருப்பேம்மா. அந்த பிள்ளை நல்ல பிள்ளைம்மா. 2 பேரும் நல்லா வாழணும். அம்மா. சொல்லுப்பா. நானும் உன் அக்காவும் கல்யாண கதையை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கல்யாண கதையா? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தே இல்லை, அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. சாப்பாடு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, நாங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு. என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா. என்னையா சொல்லு. தம்பி போனே எடுக்க மாட்டேங்கிறான். நீ இது பேசுனியா அவன்கிட்ட? முந்தா நாளில் ஃபோன் பண்ணியா? அவன் இங்கே பண்ணினேன், நான் தான் பண்ணினேன். 4 திருப்பு எடுக்கல, 5வது திருப்பு என்னம்மா நொய்யு நொய்யின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே நான் வேலை படிச்சுட்டு இருக்கேல அப்படின்னியா? இந்த நாளா? அப்புறம் என்னம்மா சொன்னா? அப்புறம் ஒன்றும் சொல்லலை. சரின்ட்டு அப்புறம் வச்சுட்டான். அதுக்கப்புறம் இவன் எங்கேயா வேணா அடிக்கவே மாட்டேங்கிறான். நம்மளா ஃபோன் பண்ணாதான் உண்டு. நேத்துல இருந்து நானும் அடிச்சு பார்க்குறேன், போகவே மாட்டேங்குது ஃபோனு. போனாலும் எடுக்க மாட்டேங்கிறாம்மா. என்னன்னு தெரியலையா? என்னமோ படிச்சுட்டு தான் இருப்பேன் புள்ள. சரி விடு, பண்ணுவேன் அவனா. அவன் ஃப்ரெண்டுக்கு பண்ணனே, இங்கே தானே இருக்கேன் அப்படிங்கிறேன். பேச்சே சரியில்லை. நல்லா படிப்பானாம்மா, இல்லை வேற வேலைகள் எதுவும் பண்ணிட்டு இருக்கானான்னு எனக்கு தெரியலம்மா. இவனை நம்பிதாம்மா நம்ம கடன்லாம் வாங்கி வச்சிருக்கோம். விடியா, அவன் நமக்கு எல்லா உதவியும் பண்ணுவேன் விடியா. இவனை படிக்க வைக்க நான் வாங்காத கடனே இல்லை. டாக்டருக்கு நல்லபடியாக படித்து வந்துட்டா நம்ம குடும்பம் ஒரு லெவலுக்கு வந்துடும் தானம்மா கஷ்டப்பட்டு அங்கங்கே கடனை வாங்கி எல்லாத்தையும் விற்று படிக்க வச்சுட்டு இருக்கோம். இவன் நல்லா படிக்கிறானா என்னன்னே தெரியலையேம்மா. அரவிந்த், படிப்பாயா? நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? என்னம்மா, பாசமா ஒரு அண்ணன் அம்மா அப்பான்னு கூட ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்க மாட்டேங்கிறேன். நாமளா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். இப்படியெல்லாம் இருந்தா எங்கம்மா நம்பிக்கை? என்னத்தை நம்மளை நடுத்தருவில் தான் விட்டுருவானோ? இவனை நம்பிட்டு இருக்கேன். இவனும் கைவிட்டுட்டானா நான் எப்படிம்மா அந்த கடன்லாம் அடைப்பேன்? அரவிந்த், விடியா, ஏன் அதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க? நமக்கு நல்லதே நடக்கும். உன் தம்பி நல்லா படிச்சு நமக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன். எல்லா கடனையும் ஈஸியா முடிச்சிடலாம், விடு. அப்படி நம்ம நானும் நினைச்சிட்டு இருக்கேன். பாப்போம். கவலைப்படாத, விடியா. சரி சரி பாப்போம். கௌசி எங்கம்மா? கௌசி அப்பாக்கு சோறு கொடுக்க போனா. கௌசியா? ஏன் நீங்க போலையா? நான் போறேன்னு தான் சொன்னேன். என் அத்தை நான் கூட போய் மாமாக்கு கொடுத்துட்டு வரேன்ட்டு போனா. ஊட்டியில விடணும். அதான் நான் பாத்துக்கிறேன்ட்டாடா. இந்த இதை நானும் போகணும். அதான் அதுக்கு முன்னாடி புஷ்பாட்ட பேசிக்கிட்டு நின்று இந்த நான் போறேன். பாருடா, அப்பாவுக்கு ஊட்டி விடுற அளவுக்கு வந்துட்டாளா அவ?
சரி சரி வாமா போய் பார்ப்போம் என்ன பண்றான்னு. ம் சரியா போ. புஷ்பா இருமா போய் பார்த்துட்டு வரேன். ஆ சரிம்மா போ. அத்தை என்ன இது வாடை? அன்பு ஏத்தா பால் பாயசம் உனக்கு பிடிக்கும் தானே? அத்தை பிடிக்குமாவா? ரொம்ப பிடிக்கும் தா. அதாம்மா காலையில செய்யலாம் செஞ்சேன். நீ யார்கிட்ட போன்ல பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தா யார்கிட்ட நேத்து? அதுவா அருவிக்கிட்ட. எப்படித்தான் உங்களுக்கு தெரியும்? அதுதான் செய்றீங்களா? ஆமா அன்பு, நீ போன்ல சொல்லிக்கிட்டு இருந்த எனக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் டி அப்படின்னு. சரி பிள்ளை ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லி நேற்று சாயங்காலமே போயிட்டு பாயசத்துக்குள்ள ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். காலையிலே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. அதாத்தான் செஞ்சேன். என்னத்த சொல்ல, இந்த வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் இங்கே தாம்மா பார்க்க முடியுது. மருமோ செஞ்சு கொடுக்குற காலம் போய் மாமியார் செஞ்சு கொடுக்குறாவ. இப்படியெல்லாம் நடந்தால் வீடு விளங்குமா குடும்பம் விளங்குமா? எங்கே போய் இந்த கதையெல்லாம் சொல்லுவனோ தெரியல. இவளுவ தான் ஒன்றொன்னா அந்த பழக்கத்தை கொண்டு வராளுவ. இவளுகனால தான் ஊரும் கெடுது குடும்பமும் கெடுது. என் மருமூளை வேலை வாங்க வேண்டியதானே இவளுவ உட்காந்துக்கிட்டு பால் பாயசம் செய்டி அதை செய்டி இதை செய்டின்னு அதை செய்ய மாட்டேங்கிறாளுவோ. மருமூளுக்கு மாமியாக்காரி செஞ்சு தராளுவலாம். எந்த காலத்துல இப்படிலாம் நடந்துச்சு? இந்த காலத்தில் தான் நடக்குது. என்ன பண்ணுறது? இப்போ காலம் மாறி போச்சு. யாரை சொல்லி என்ன நடக்குது? என்ன அப்பட்டா முடியலை அவங்களால? என்னடா அவளு எந்த கூத்தெல்லாம் பண்றாளுங்களேன்னு அப்பத்தா. அதெல்லாம் அந்த காலம், இந்த காலம் கிடையாது. 2 பேரும் ஷேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்பத்தா. அப்பதான் ஜாலியா இருக்கும். அவங்க மேல எனக்கு பாசம் வரும், என் மேல அவங்களுக்கு பாசம் வரும். ஏன் அப்பத்தா அவங்களுக்கு பொறாமையா இருக்கும்? எப்படிடா இவங்களை பிரிக்கலான்னு மட்டும் நினைக்காத அப்பத்தா. இனி ஒரு நாள் நாங்க பிரியவே மாட்டோம், பார்த்துக்கோ. இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லா இருந்தா சரி தாத்தா. நான் என்ன பண்றேன்? உன் குடும்பத்துல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போக வேண்டியது. எத்தே பால் பாயசம் வேணும்னா கேளுங்க, போட்டு தாரேன். அதை விட்டுவிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் உட்காந்துக்கிட்டு கதை அளக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏன் வாய முடிக்கிறதா? பால் பாயசம் கொண்டா. அதானே அப்பத்தாவது வேணாங்கிறதாவது. அத்தை உங்ககிட்ட ஒன்று கேட்பே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுதா என்ன? நான் பால் பாயசம் பிடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அருவி பிள்ளை எடி செஞ்சா எனக்கும் கொண்டு வாடி, எனக்கும் ஆசையா இருக்குன்னா நானாவது வேறு இதாக இருக்கேன். அவள் மாசமா இருக்கா. போய் சும்மா ஒரு கப்பு கொடுத்துட்டு வரவா? கொஞ்சோண்டு எடுத்து தாரியலா? பாவமா இருக்குத்த, அவளுக்கு கொண்டே கொடுத்துட்டு வரேன். இதுக்கு என்ன இதெல்லாமே கேட்டுட்டு இருப்ப? நான் நிறைய தாம்ட்டி செஞ்சுருக்கேன். கொண்டா இங்கே வா, ஒரு டப்பால போட்டு தரேன். அவகிட்ட கொண்டே கொடுத்துட்டு வா. நான் போய் கொடுத்துட்டு வருவா? இந்த வெயிலில் நீ ஏன் போற? இல்லத்த, அவளே பார்த்த மாதிரி இருக்கும்ல, நான் கொண்டே கொடுத்துட்டு வரேனே. சரிம்மா, உன் புருஷன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க போறேன்னு. அதுக்கெல்லாம் கௌதம் ஒன்றும் திட்ட மாட்டேன். நீங்க போட்டு தாங்க, நான் கொண்டே கொடுத்துட்டு வரேன். ஆ சரித்தா, இந்த வாரேன். எத்தே உட்காந்துருங்க, எடுத்தாரேன். எடுத்தா. அம்மா என்னம்மா நடிக்கிற ஆளுவலா இல்லை உண்மையத்தான் இப்படி பேசுகிற ஆளுவலான்னு தெரியல. அப்படியே பொங்க பேசுகிற ஆளுவ. இருக்கட்டும். எத்தனை நாளைக்குடி உங்கள் பாச போனைப்புன்னு நானும் பார்க்குறேன். நம்ம வாயை வச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு அப்புறம் கஞ்சி கூட கிடைக்காது. என்னத்துக்கு? இந்தம்மா அத்தை சூடா இருக்க போது இதுல தாரியா பிளாஸ்டிக்? ஏம்மா ஆறிடுச்சு. அப்படி ஒன்றும் சூடு இல்லை, இதில் நல்லா தான் இருக்கும். கொண்டு போய் கொடு. சரிங்க கொடுங்க. இந்தம்மா. அனி போயிட்டு வரோம் அண்ணி. சரியா. வயிறு நல்லா தெரியுதுல்ல அருவிக்கு இப்போ? ஆமா அண்ணி. என் பையன் நல்லா வளர்ந்துட்டான். அடடடடா. என்ன அண்ணி நிஜமாதான்? ஆமாதான் நானும் சொல்றேன் கிருஷ்ணா. இந்த சேலை சிவப்பு சேலை அருவிக்கு அழகா இருக்குல்ல? கண்ணு வைக்காதீங்க அண்ணி. என் பொண்டாட்டியா? அருவி ஓவர் இதெல்லாம் சொல்லிவிட்டேன். உன் புருஷன்கிட்ட சொல்லிவி. ஓ பொண்டாட்டி இப்ப என்ன கண்ணு வச்சு விட்டாவ? ஆமா, பின்ன இப்ப கண்ணு வச்சீங்கல்ல. இப்ப நான் கண்ணு வைக்கல காதும் வைக்கலப்பா, போதுமா? சரி அண்ணி, வீட்டுக்கு வந்தது சுத்தி போடுங்க. நான் கண்ணு வச்சதுனாலயா? ஐயோ அண்ணி அப்படி சொல்லல. அப்புறம் என்ன? இன்னைக்கு அழகா இருக்கல்ல அருவி, அதான். எப்படியும் 4 பேர் கண்ணு வைக்க தான் சொல்லிவாக. மாசமார வேற இருக்கா, வயிறு நல்லா தெரியுது, அதுக்கு சொல்றேன் அண்ணி. நம்ம எப்பவுமே அருவி வெளியில போயிட்டு வந்தா டக்குன்னு நம்ம திருஷ்டி சுத்தி போடுவோம். இன்னைக்கு மட்டும் போடாம இருப்போமா என்ன? அதெல்லாம் மறக்காம நான் போட்டுறேன் தங்கச்சிக்கு. நீ பத்திரமா அவளை கூட்டிட்டு போயிட்டு வா கிருஷ்ணா. போங்க கிளம்புங்க. சரிங்க அண்ணி, வரேன் நீ. வண்டியில பெட்ரோல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க. போன வாட்டி கூட்டிட்டு போயிட்டு நல்லா தள்ளிக்கிட்டே வந்தியில ரொம்ப தூரத்துல இருந்து. அது மாதிரி வந்துடாம கரெக்டா பெட்ரோல் இருக்கான்னு பார்த்து பெட்ரோலை போட்டுக்கிட்டு கூட்டிக்கிட்டு போவல. சரி அண்ணி. ஆமா அண்ணி, அதை மறக்கவே முடியாது. நான் கூட மறந்துட்டு நீங்க ஞாபகம் கரெக்டா வச்சிருப்பீங்க போல. அதெல்லாம் உங்க அன்னிக்காரி எதையும் மறக்க மாட்டேன்.
வந்துட்டேனா? அடி அன்பு, ஏய் அன்பு வர்ற அன்பு, எடி எங்க கிளம்பிட்ட? நல்ல வேலைங்க. ஒரு 2 நிமிஷம் பின்னாடி வந்துருந்தீங்கன்னா நாங்க நேரம் கிளம்பியிருப்போம், உங்க தோழியை பார்த்துருக்க முடியாது. அப்பாடா நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டனோ. என்னடி இது டப்பா டுப்பாவோட வந்திருக்க? ஆமாக்கா, எங்க அத்தை இன்னைக்கு பால் பாயசம் செஞ்சாக. மருமவளுக்கு பாயசத்தை போட்டாச்சாக்கும். ஆமாக்கா, அதான் அருவிக்கு கொஞ்சம் கொண்டாடுனே. ஏன் எனக்கெல்லாம் இல்லையா? ஏன் அதிர்ஷ்டத்தை அன்னைக்கு கவுசிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால எனக்கு தர மாட்டியோ? அக்கா இல்லக்கா, அவன் மாசமா இருக்கல அதனால சொல்றேன்க்கா. இதைத்தானே நானும் அன்னைக்கு சொன்னேன். அவன் மாசமா இருக்கா, அவன் முதல்ல தின்னுட்டு தரட்டுண்டின்னு. அது மட்டும் உனக்கு புரியல? இன்னைக்கு உன் தோழி மட்டும் மாசமா இருந்தோன்னு அவளுக்கு முதல்ல தாரியாக்கும். இதை புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டா அன்னைக்கு. எக்கா எக்கா புரியுதுக்கா, புரியுது புரியுது, இப்பதானே புரியுது. ஏதோ தெரியாம அன்னைக்கு சொல்லிவிட்டக்கா, மன்னிச்சிருக்கா. இதுக்கு ஏண்டி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? என்னது என் தங்க அழகா இருக்கு இன்னைக்கு. எடி வயிறு தெரியுது. அல மரமோனே, என்னடா எட்டி பாக்குறியா? ஏய் போடி எங்கிட்டு. எங்க ஃபங்க்ஷன் கிளம்பிட்டீங்களா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அப்படியெல்லாம் இல்லை, யார் சொன்னது? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏக்கா ஏக்கா ஓடுக்கா, அவளுக்கு ஒரு இதுல பவுல்ல போட்டு கொடுப்போம். பாயசத்தை அவ சாப்பிட்டுட்டு போட்டோம். சரி மண்டா எடுத்தாரேன். அலையாக்கா வெரசா எடுத்தா டக்குன்னு கிளம்பிட்டாவனா போச்சு. ஏங்க இருங்கங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அவ சாப்பிட்டோன்னா அப்புறம் கூட்டிட்டு போங்க. ஒன்றும் அவசரம் இல்லைங்க, மெதுவாகவே கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு கல்யாணத்துக்கு தான் போகிறோம், வேற எங்கேயும் இல்லை. எடி சிவப்பு சேலை என்ன அழகா இருக்கு தெரியுமா உனக்கு? நிஜமா தாண்டி, நான் பொய் சொல்றேன்லாம் நினைக்காத. அவ்வளோ அழகா இருக்குடி. அதுவும் என் செல்லக்குட்டி லைட்டா தெரியுதா? அது அதுக்கு மேல அழகோ அழகு. எங்க போகும்போது 2 முளை பூ வாங்கி கொடுங்க அவளுக்கு. பூ வச்சா இன்னும் அழகா இருப்பா. கண்டிப்பாங்க, நான் வாங்கி தராமல் இருப்பேனா? முதல் எடுத்தது பூவு தான். நான் அதுவும் 16 தடவை ஞாபகப்படுத்தணும். உடனே ஒரு வாங்கி தந்துருவாராம். எப்படி சொல்றாரு பாத்தியா? நல்லா போய் சொல்றீங்களே. என் ஃப்ரெண்டு உண்மையை சொல்லிட்டா பத்தியில. ஏ மல்லிகாக்கா வாக்கா சீக்கிரம். இருடி கிண்ணத்தை கழுவிட்டு இருக்கேன். மல்லிகாக்கா பாவண்டி, எவ்வளோ வேலை தான் பார்க்கும் எனக்காக.